ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட நாகவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான் இது. நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு சூப்பரான வெரைட்டி. இதிலே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மெச்சர் ப்ளூமே வரல. இது ஜஸ்ட்டு ஒரு குட்டியாக வந்திருக்கிற ஒரு ஸ்டாண்டிங் லீஃப் கூட வந்த ஒரு பட்டு தான். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த டப்பில் இருந்து ஒரு 2 இன்ச்சு தான் ஹைட்டில் வந்திருக்கு. அப்போவே எவ்வளோ பெரிய சைஸ் ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃப்ளவர்ஸையும் நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே போல் நம்ம கொஞ்சம் டியூபர்ஸும் எல்லாம் பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோ. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்மளோட இந்த நாகவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய புது வெரைட்டி தான் இது பார்த்துட்டிங்கன்னா இதோட பெட்டல் கவுண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம நிறைய பேர் இந்த 1000 இதழ் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆசையாக கேட்பாங்க. பட் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த 1000 இதழ் தாமரைங்கிறது ஒரு ஹார்டி வெரைட்டி. இப்போ வரக்கூடிய இந்த மாதிரியான இந்த பெரிய சைஸ் கல்டிவர் பிளான்ஸுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 1000 இதழ் தாமரை மாதிரியே அவ்வளோ பெட்டல்ஸ் இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு இது அப்படியே 1000 இதழ் தாமரை மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள் இவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குன்ட்டு. இதே பார்த்துட்டிங்கன்னா இதில் நம்ம மெச்சூரான ப்ளூம் வரும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல பெரிய சைஸில் ஃப்ளவர் வரும். நம்ம கையிலே பிடிக்க முடியாது. சூப்பராக இருக்குல்ல. இங்கேயும் ஒரு பட்டு இருக்குது. ஆனால் இது இன்னும் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம இதை மலர வைக்கணும். இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஹால் விழுந்த மாதிரி இருந்தாலும் இது பெரிய நிறைய பெட்டல்ஸ் எல்லாம் வெரைட்டிங்கிறனால நம்மளுக்கு இப்படி பார்க்கும்போது இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னு தோணும். ஆனால் இப்போ நம்ம இது மலர வைக்கிற ஸ்டேஜ் வரல. இன்னும் கொஞ்சம் வரணும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆகணும். வெயில்னால தான் கொஞ்சம் இந்த பெட்டல்ஸ் இப்படி இருக்குது. ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஒரு 2 நாளில் தான் நம்ம இதை மலர வைக்கணும். இங்கேயும் பாருங்கள் பட்டு இருக்குது பாருங்கள். நிறைய பட்டு வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நாகவல்லி. ரொம்ப சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லிடுறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்காக நம்ம சீக்கிரமாக சொல்லிடுறேன். தயவு செஞ்சு எல்லோரும் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு வீடியோவை பார்த்துட்டு லோட்டஸ் வாட்டர் லில்லி அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எதையுமே பார்க்காம டக்குன்னு ஆர்டர் போட்டுடுறாங்க. உங்களுக்கு வெயில் இருக்கிற மாதிரி இடம் இருக்கா, இல்லை இந்த மாதிரி டப்பு வைக்க முடியுமா, இதெல்லாமே எதுவுமே பார்க்குறதே இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 6 to 8 மணி நேரம் வெயில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளவர் வரும். அதே மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஜஸ்ட்டு பிளான்டிங் பண்ணி வச்சுட்டு நம்ம பிளான்ட்டை எதுவுமே கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிடைக்காது. டெய்லி ஒரு டைம் நம்ம பிளான்ட்டை பார்க்கணும். அதுக்கு தண்ணி ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை உரம் வைக்கணும். பிளான்டிங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த பிளான்ட்டில் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லீஃப் வர ஆரம்பிக்கும் போது நம்ம பிளான்ட்டுக்கு நம்ம ஒரு 15 days ஒன்ஸ் நல்லா உரம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம பிளான்ட் நல்லா பூத்துட்டே இருக்கும். சில பேர் எனக்கு கமெண்ட்டில் கூட எனக்கு ஃப்ளவர் ஆகலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் எதுவுமே அதுக்கான ஒரு வழியை சொல்லித்தர முடியாது. எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பிளான்ட்டை ஒரு பிக் எடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேட்டால் தான் அந்த பிளான்ட்டுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு உங்களோட பிளான்ட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா சில பேர் பிளான்ட் அப்படியே பிளானிங் பண்ணி வச்சுட்டு அவங்க விட்டுருவாங்க. பிளான்ட் வளருது அவ்வளோதான், டெய்லி தண்ணி மட்டும் போட்டு விடுவாங்க. பாசி இருந்தால் அதை க்ளீன் பண்ண மாட்டாங்க, பழைய லீஃபை க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா உங்களோட பிளான்ட் கண்டிப்பாக அழகாக ஃப்ளவர் வராது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சேல் பற்றியான டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். சிசி இன்சைட் தமிழ்நாடு 65 rupees வரும். எஸ்டி கொரியரில் தான் நம்ம போடுவோம். டிடிடிசி தான் அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம போடுறோம். தமிழ்நாடு இல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த ஸ்டேட், கேரளா இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டிடிடிசியில் 90 rupees வரும். நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு ரேட் டிஃபர் ஆகும். இதுதான் விஷயம். உங்களுக்கு என்ன பிளான்ட் என்ன ப்ரைஸில் என்ன டியூபர் என்ன ப்ரைஸில் வேணும் அப்படிங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. சிசியோட டோட்டல் சொன்ன பிறகு இதே நம்பர் தான் என்னோடய ஜிபே நம்பர். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸையும் போட்டு விடுங்க. பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆர்டரை எடுத்து வச்சுக்குவோம்.
இல்லைன்னா நம்ம வேறு கஸ்டமர் கேட்டால் கொடுத்துருவேன். நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகாது. எனக்கு வேறவங்க வந்து கேட்டாங்கன்னா அந்த டியூபரை கொடுத்துருவேன். அப்புறம் ஒரு நாள் கழிச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது அது இருக்காது. ஸோ வந்து அப்புறம் ரீஃபண்டு அப்படி இப்படின்னு நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து கேமிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். நிறைய பேர் வந்து என்கிட்ட லக்ஷ்மி கேட்டிருந்தாங்க. லக்ஷ்மி போலவே சிமிலராக இருக்கும் இதோட ஃப்ளவரும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி நிறைய பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, லக்ஷ்மியை விட அதிகமாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் கேமிலா. இது வந்து நம்மளுக்கு ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இந்த பெரிய டியூபரோட ப்ரைஸ் வந்து 250. இது நீங்கள் கட் பண்ணியே வைக்கலாம். இந்த போர்ஷனை இங்கேயும் க்ரோத் டிப் இருக்குது, இங்கே முன்னாடி இருக்குது, 250. அதே போல் இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது, இங்கேயும் க்ரோத் டிப் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் க்ரோத் டிப் இருக்குது. 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கிற பெரிய டியூபர் 250. அதே போல் 3 இடத்துல க்ரோத் டிப் உள்ள டியூபர் தான் பார்த்துக்கோங்க. இங்கேயும் இருக்குது 200. இதுதான் வந்து டியூபர்ஸை, பெரிய சைஸ் டியூபர்ஸ் தான் இருக்குது கேமிலாவில். இந்த சீசன்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டியூபர்ஸ் கிடைக்காது. இன்னும் அது நல்ல ஃப்ளவர் ஆகிற வெரைட்டி. எனக்கு இது 2 டபுள் இருந்தால் இந்த டியூபர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். ஃப்ளவர் பிக்கும் நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்ததான் நம்ம காட்ட போகிறது எல்லோலே ஒரு சூப்பரான வெரைட்டி. 4 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் கீழே 4 இடத்துல க்ரோத் டிப் உள்ள எல்லோ கலர் ரவுலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டியோட டியூபர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் வந்து 200. அடுத்ததும் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு இந்த டியூபர்ஸை கொடுத்துருவோம். அதனால் அப்புறம் வந்தவங்க என்னை கோச்சிக்காதீங்க. ஒரு டியூபர் தான் இருக்குது, அதனால தான் வந்து வீடியோ போடுறதுக்கு யோசித்தேன். பட் ஆனால் எப்படி வந்து நான் உங்களுக்கு தெரிவுபடுத்த முடியும் வேறு டியூபர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வீடியோ போடுறேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. யார் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு டியூபர் கொடுத்துருவேன். ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட்டில் நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். டியூபர்ஸே கொடுக்காது, ஒரே ஒரு டியூபர் தான் கிடச்சிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் கழித்து. 4 இடத்துல க்ரோத் டிப் உள்ள சூப்பரான டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 450. நல்ல ஹெல்த்தியான டியூபர் தான். வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். அடுத்து நம்மளோட வெரைட்டி கிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். கிவி வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு நான் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரு பியூவரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. நம்மளுக்கு வந்து ரொம்ப ரேராக மட்டும் டியூபர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். இதில் பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், 3 இடத்துல க்ரோத் டிப் உள்ள மாதிரி டியூபர் இருக்குது. இதுக்குள்ளேயும் க்ரோத் டிப் இருக்கும். இது சேர்த்துனிங்கன்னா 4 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இந்த மாதிரி டியூபர் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 250. இது வந்து நமக்கு டியூபர்ஸே கொடுக்காத ஒரு வெரைட்டி தான், ட்ராபிக்கல் வெரைட்டி. நான் முன்னே சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே பூக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. பாருங்கள், இதில் வந்து இந்த இடத்துலையும் க்ரோத் டிப் இருக்குது, இதுலேயுமே 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்குது. இந்த டியூபரோட ப்ரைஸ் வந்து 180. இந்த பிளாக் போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அமுச்சு விடுவோம். கொஞ்சம் டைம் பத்தலை, அதனால தான் இது வந்து எடுக்காமலே காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம கிவியோட டியூபர்ஸை பார்த்துக்கோங்க. ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். நம்மளோட வெரைட்டி ஒரு டபுள் ஷேடில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். ஒயிட்டில் அதோட பெட்டல் டிப்ஸில் வந்து பிங்க் கலர் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி பாவோ. இதோட ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த பெரிய டியூபர் இதோட ப்ரைஸ் வந்து 200. இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது 180. இங்கேயும் க்ரோத் டிப் இருக்குது, கீழேயும் க்ரோத் டிப் இருக்குது, முன்னாடியும் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் வந்து கீழேயும் ஒரு க்ரோத் டிப் இருக்குது. அது இல்லாமல் இங்கே 2 இடத்துல வந்து க்ரோத் டிப் இருக்குது. இது வந்து 180. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸை பார்த்துக்கோங்க. வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன்.
நம்மளோட வெரைட்டி லோலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது வெரைட்டி தான். இது வந்து டபுள் ஷேடில் வரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கிற டியூபர் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 250. இது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இது கீழேயுமே வந்து க்ரோத் டிப் இருக்கக்கூடிய ஒரு டியூபர் தான். இதோட ப்ரைஸ் வந்து 180. இங்கே வந்து சின்ன டியூபர் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 120. இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல 2 இடத்துல க்ரோத் டிப் இருக்கிற டியூபர்ஸ் தான். 2 இடத்துலையுமே க்ரோத் டிப்ஸ் இருக்கும். 120 2 தான் இருக்குது. இது 2 டியூபர்ஸ் இருக்குது. ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்து ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய ஒரு டியூபர் தான், ஒரு வெரைட்டி தான் இது. எல்லாருமே உங்களோட ஸ்ப்ரவுட்டட் டியூபர்ஸை மட்டும் பிளானிங் பண்ணணும். உங்கள் கைக்கு கிடைக்கும்போது ரூட் வந்திருக்குன்னா பிளானிங் பண்ணலாம். ரூட்டு வரலைன்னா மறக்காமல் அது தண்ணியில் போட்டு ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி அதில் போட்டு வெயில் வைங்க. டெய்லி தண்ணி மாற்றி விடுங்க. ஒரு 4 to 5 டேஸில் மேக்ஸிமம் எல்லா டியூபர்ஸ்லையுமே ரூட்டு வரும். அப்போ மட்டும் பிளானிங் பண்ணுங்கள். நிறைய பேர் சொன்னால் கூட மறந்து போய் பிளானிங் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட டியூபர்ஸ் வந்து அழிய போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய்.